ஹோட்டல் ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த குழம்பு டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 2 இட்லி வாங்கி சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாங்க. 5, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. 20 சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாங்க. 5, 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவலை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தான் குழம்பு சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. 20 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. அளவான உப்பு சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிற காய்கறிகளை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. காய்கறி வெந்து வரக்க 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. 3 விசில் விட்டு வேக வச்ச துவரம் பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்காங்க. அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. குழம்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாங்க. ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டுங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சூடான சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது தொட்டுக்க அப்பளம் இருந்தால் போதுங்க, வேறு லெவலில் இருக்கும்.